தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறார் நம்ம சொன்னோம், பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 2 மொழி படிக்க வைக்கிறீங்க, தரம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா 3வது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில, ஐயா அரசு பள்ளியில் 2 மொழி, தனியார் பள்ளியில் 3 மொழி, அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே, அதுலயே தமிழும் இருக்கு, ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன், பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம், கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறேனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறேனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைன்னா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க, தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப், 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பள்ளி நடத்துறீங்க, தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி 2 மொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க? நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்குறீங்க. 200 ஸ்கூலுக்கு கீழ இருந்து 2010 ஸ்கூல் எப்படி ஆச்சு? நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. அங்க எல்லாம் 3 மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக 2 மொழி படிக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் பொய் சொல்றாரு. மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா 2190 கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க. இது அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து, அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு. மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியா சவால் வரும். நான் ஏற்கனவே நேற்றே சொன்ன கரூர்ல, தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான். இது முதல் பாதி. 2வது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேற்று ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல. அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறார், மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க. அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேட்கிறாங்க, அன்னை கோலம் யாரு போட்டா, அன்னை கோலம் யாரு போட்டாங்கன்னே தெரியாது, திமுக காரன் வந்து போட்டான். அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா, நான் அந்த வார்த்தையை எழுதலீங்க, அவங்க தான் எழுதினாங்க. அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா, முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு
படம் பிடிச்சு உண்மை நிலையை மக்களுக்கு காட்டிட்டான். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் 3 மொழி கொள்கைக்கு 3வது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.